விஜய் அண்ணா எந்த தொகுதியில நின்னாக்கா அவர் வந்து வெற்றி பெறுவார் நீங்க நினைக்கிறீங்க? அவர் தான் சொல்லிட்டாங்க 100க்கு ஒரு 50% குளத்தூர் தொகுதி தான் நிக்கிற மாதிரி இருக்காங்க. நின்னாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஜெயிக்க வைப்போம். சோ பாத்தீங்கன்னா காசு வாங்கிட்ட உடனே பாத்தீங்கன்னா மனசு மாறி பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டுறாங்க. காலகாலமா இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ 2021 தேர்தலில் சீமானனும் பாத்தீங்கன்னா நீ காசு யாருக்குன்னா வாங்க எனக்கு ஓட்டு எனக்கு போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாத்தி நிறைய பேர் ஓட்டு போட்டுருந்தாங்க. காசு வாங்கினவங்களுக்கே ஓட்டு போட்டுருந்தாங்க. சோ 2026 எப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் காசு வாங்கிப்பாங்க. எல்லாரோட மக்களோட வரி பணத்தை தான் வாங்குறாங்க. யாரும் சொந்தமா போயிட்டு மூட்டை தூக்கல எந்த வேலையும் செய்யல. மக்களோட வரி பணத்தை தான் கொடுக்க போறாங்க. வாங்கிக்கிட்டு போயிட்டு விசில்ல தான் போயிட்டு சின்னத்துக்கு வாக்களிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் நடக்கும். காசு எல்லாமே வாங்கிட்டு தளபதி தான் ஓட்டு போடுவாங்க. 2021 சீமானனும் இதான் சொன்னார் இல்லையா? சோ அவருக்கு யாருமே போட்டு போடல. அவர் 8% இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா தளபதி வந்தோடனே அவருக்கு பயம் வந்து 1% கூட எடுப்பாருன்றது டவுட் தான். சந்தேகம் தான். ஓகே ஓகே சரி. திருச்சி மாநாடு பத்தி அதை நான் பார்க்கவே இல்லை. அவங்க ட்ரோனுக்கே அனுமதி கொடுக்காதப்ப அந்த வீடியோ நம்ம ஏன் பார்க்கணும்? அதனால நான் பாக்குறது இல்லை. ஒன்லி தளபதி மட்டும் தான் பார்க்கணும். இது வரைக்கும் விஜய் அண்ணா கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்னு தெரியுமா? ஒரு சிலது தெரியும். ஏன்னா தெரிஞ்சது மட்டும் சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த மகளிர் பஸ்ஸோட திட்டத்தை சொன்னாங்க. எல்லா பஸ்லயும் நீங்க வந்து பிங்க் பஸ்ல தான் போகணும், அந்த பஸ்ல தான் போகணும், இந்த பஸ்ல எல்லா பஸ்ஸும் மக்களுக்கு பெண்களுக்கு பார்த்தோன்னா ஃப்ரீயான பஸ் கொடுக்குறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆட்டோ டிரைவர். இப்ப என்ன சொன்னார், எல்லா கால் டாக்ஸிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு போறாங்க, அவங்க கிட்ட எதனா தப்பா பண்ணாங்கன்னா நீங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க பண்றதுக்கு பதில் உங்களுக்கு ஒரு சென்சார் பட்டன் கொடுக்குறேன். அந்த பட்டனை நீங்க அழுத்துனீங்கன்னா 5 நிமிஷத்துலேயே போலீஸ் அங்க வந்து உங்களோட கோரிக்கை என்னன்னு சொல்லிட்டு நிறைவேற்றுவாங்க. நாங்க இந்த திட்டம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தாய் மாமன் சீர்வரிசைன்னு சொல்லிட்டு அந்த நகை கோல்டை பத்தி சொல்லியிருந்தாரு. இந்த 3 திட்டம் மட்டும் நான் பார்த்தேன். ஓகே, இந்த திட்டங்கள் போதுமானதா இருக்குமா? இல்ல, அவர் இப்பதானே சொல்லியிருக்காரு. இதுதான் சாம்பிள் இருக்காரு, இன்னும் கொடுக்கல. இப்ப வந்து 100க்கு ஒரு 3% கொடுத்துருக்காங்க. இன்னும் 97% இருக்கு. இந்த 3%க்கே இப்ப திமுக, அதிமுக, நாம் தமிழர் இவங்க எல்லாமே தலையை பிச்சுக்கிட்டு இப்ப இருக்கிறாங்க. இன்னும் இருக்கிற 97% வாக்குறுதியை கொடுத்துட்டாங்கன்னா இருக்கிற கட்சியில காணாம போயிடும். 10-15 கூட்டணி வச்சுக்கிறவங்க வந்து தைரியமா பேசலாம். ஆனா தளபதி மக்களோட கூட்டணியை நம்பி இருக்கிறார். நிறைய பேர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கனாக்கா, விஜய் ஜெயிக்கவே மாட்டாரு, அதனாலதான் இவ்வளவு விமர்சனம் இவ்வளவு வாக்குறுதி கொடுக்குறாரு, கூட்டணி யாரும் வைக்கல இல்லையா? கேக்குறாங்க. சொல்றவங்க கட்சிக்காரங்க 1000 சொல்லுவாங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல அவ்வளவு பழிய போடுறாங்க. 41 பேர் செத்தாங்க கரூர்ல சொல்றாங்க. அவருக்காண்டி 41 பேர் அவர் சாவடிச்சிருந்தா அவர் எப்பயும் ஜெயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு மாரடிப்புன்னு சொல்லிட்டு நடிக்கல. புரியுதுங்களா? என்ன பிடிக்கிறாங்கன்னு அவர் கத்தல. அழகா போறாரு, அழகா சிரிச்சிட்டு தான் வர்றாரு. ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு வர மாதிரி சிரிச்சிட்டு தான் போயிட்டாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அந்த அளவுக்கு அவர் மேல என்ன பார்த்தோன்னா தப்பு இல்லை, அவர் கரெக்டா நடந்திருக்காரு. ஓகே, விஜய் கூட்டணிலாம் யாருமே வந்து இணையல, என்ன காரணம் நினைக்கிறீங்க? யாரும் இணையிலன்னா புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பின்னால் வந்து அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு. அவருக்கே அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறப்ப கூட போற கூட்டணிக்கு அழுத்தம் கொடுப்பான்ற ஒரு பயத்தினாலதான் யாருமே கூட போல. அப்படிங்களா? ஓகே, ஆரம்ப கட்டத்துல